Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அடுத்த ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். சாண்ட்விச் பிரெட் வெஜ்ஜி ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ pan எடுத்துக்கோங்க. panல வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து half பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கிட்க்கு கொடுக்கிறதுனால நான் பாதி பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதோட வந்து half டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் வந்து நான் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். அப்புறமா வந்து நான் half தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நான் இது வந்து சும்மா டேஸ்ட்காண்டி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட பாயில் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதோட சேர்த்து நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், half டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு சோயா சாஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ சோயா சாஸ் சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் உப்பு மட்டும் போடவே இல்லை. நான் வந்து கடைசியாக தான் நான் உப்பு போடுவேன். ஏன்னா சோயா சாஸில் வந்து கொஞ்சம் உப்பு லைட்டாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் அது தேவைப்பட்டால் நான் உப்பு வந்து நான் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதையும் ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து half டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருந்துச்சு. நான் அந்த பஜ்ஜி மாவை வந்து ஒரு half கப் வந்து சேர்த்து நான் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா நீங்கள் கடல மாவு, அரிசி மாவு கூட 1க்கு 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மசாலாவை வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்ப வைக்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் வைங்க போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நம்ம வந்து வறுக்கும் போது அது வந்து பிரிஞ்சு வந்து வந்துடும். இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வேணுங்கிறதுக்காக நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் 2ஆக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அதை நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவில் வந்து இதை சேர்த்து எண்ணெய் சூடானதும் நல்லா ஹீட் பண்ண ஆயிலில் நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான வந்து சாண்ட்விச் பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.